Hi everyone, this is Harish from Mr. Tech. இது டே ஒன் ஆஃப் டேட்டா அனாலிசிஸ். இந்த டே ஒன்ல பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா கிளீனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு எக்ஸல் ஷீட்டாக வச்சுக்கலாம் இந்த பாக்ஸை. இந்த மார்க்கர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு டேட்டாவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர், கிரீன் கலர், பிளாக் கலர், அப்புறமா 2 பென் இருக்கு. ஸோ இது எல்லாமே கலைஞ்சிருக்கு. இதை நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ ரெட் கலர் எல்லாமே ஒரே பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு வர போகிறேன். பிளாக் கலர்லாம் ஒரு பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு வர போகிறேன். கிரீன் கலர்லாம் ஒரு பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ பென் எல்லாமே ஒரே பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய டூப்ளிகேட்ஸ் இருக்கு. எப்படின்னா கிரீனில் 2 கிரீன் இருக்கு, ரெட்ல 2 ரெட் இருக்கு, பிளாக்ல 3 பிளாக் இருக்கு, பென்னில் 2 பென் இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த டூப்ளிகேட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ண போறேன். பிளாக்ல 2 எடுத்திருக்கேன், கிரீன்ல 1 எடுக்கிறேன், ரெட்ல 1 எடுத்திருக்கேன். ஸோ இந்த பென்லயே 1 எடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸல் ஷீட்ல இந்த டேட்டாஸ்லாம் ப்ராப்பரா அரேஞ்ச் ஆகி கிளீன் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் டேட்டா கிளீனிங் சொல்றாங்க. ஸோ அன்வான்ட் டேட்டா எல்லாம், ரிப்பீட்டட் டேட்டா எல்லாம், டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றது தான் டேட்டா கிளீனிங். கிளீனிங்கை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ், செகண்ட் ஸ்டெப் fill the missing values, third step fix the invalid data, fourth step standardize name, ஃபிஃப்த் ஸ்டெப் ரிமூவ் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ். இதை எல்லாத்தையுமே தனித்தனியாக கூகுள் ஷீட்ஸை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். ரிமூவ் டூப்ளிகேட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 25 ரோஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து இதில் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் பெரிய லெவல் ஆஃப் டேட்டாஸ் ஒரு 20,000 ரோஸ், 30,000 ரோஸ்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இதுக்கு தான் நான் கூகுள் ஷீட்ஸ் ரெஃபர் பண்ணுறேன். நான் இவங்க பாருங்க என்ன பண்ண போறேன்னா இது ஃபுல்லாக ட்ராக் பண்ண போறேன். ஸோ அதை விட்டு நம்ம என்ன பண்ணோம்னா கண்ட்ரோலே கொடுத்துடலாம். எல்லா டேட்டாஸும் செலக்ட் ஆன அப்புறமா இங்கே டேட்டாவில் போயிட்டு கிளீன் அப்னு இருக்கும், கிளீன் அப்ல போயிட்டு ரிமூவ் டூப்ளிகேட்ஸ்னு இருக்கும். இந்த ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கொடுத்துட்டு எந்தெந்த காலம்லாம் ரிமூவ் ஆகும்னு கேட்கும். எப்பவுமே செலக்ட் ஆலே கொடுத்துக்கோங்க. ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கொடுங்க. ஒரு டூப்ளிகேட்ஸ்லாம் ரிமூவ் ஆகிட்டு எவ்வளோ யூனிக் ரோஸ் இருக்குன்னு நம்மளுக்கு காட்டும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ எக்ஸலை யூஸ் பண்ணால் இந்த மெத்தட்ஸ் இருக்கும். பட் அது வந்து ரொம்ப லோட் ஆகும். இது ஆன்லைனில் கூகுள் ஷீட்ஸில் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்பீடப்பாக ஆகிடும், எவ்வளோ பெரிய டேட்டாவாக இருந்தாலும். ஸோ நம்ம செகண்ட் பார்க்க போகிறது மிஸ்ஸிங் வேல்யூஸை எப்படி கண்டுபிடிக்கிறது தான். ஸோ இப்போ லார்ஜ் லெவலாக டேட்டா இது வந்து 21 ரோஸ்லாம் இருக்குது. இதே பெரிய ரோஸ், பெரிய லெவல் டேட்டாஸ் இருந்துச்சுன்னா அந்த டேட்டாஸில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் மிஸ்ஸிங் வேல்யூஸை. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்தோம்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகும். ஃபார்மேட்டில் போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் ஒரு காலம் ஓப்பன் ஆகும். இல்லை ஃபார்மேட் செல்ஸில் வந்து இஸ் எம்டின்னு கொடுத்துட்டு இப்போ காலமோட கலரை ரெட் கலராக கொடுத்துட்டிங்கன்னா எங்கெங்கெல்லாம் எம்டி செல் இருக்கோ அங்கங்கெல்லாம் எனக்கு வந்து ரெட் கலர் காலமாக மாறிடும். ஸோ நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் எம்டியாக இருக்குது அங்கே என்ன டேட்டா கொடுக்கணுமோ நம்ம அதை கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ஈஸியஸ்டான மெத்தட். அப்படி இல்லைனாலும் மேனுவலாக தேடணும்னா நம்மளுக்கு கிடைக்கும். பட் அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் எக்ஸலில் போகும்போது மேனுவலாக தேட வேண்டியதாக இருக்கும். பட் கூகுள் ஷீட்ஸ் ரெஃபர் பண்ணும்போது இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு நிறைய இருக்கும். தேர்ட் ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் இன்வாலிட் டேட்டாஸை ரிமூவ் பண்ணுறது. இப்போ இந்த டேட் காலம்லேயே பார்த்தோம்னா ஸோ ஒரே பார்த்துட்டே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இன்வாலிட் டேட்டா இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இயர் இருக்கு, மந்த் இருக்கு, டேட் இருக்கு. அது கீழே இருக்கிற ரோல பார்த்தீங்கன்னாலும் இயர் இருக்கு, மந்த் இருக்கு, டேட் இருக்கு. ஆனால் இந்த ரோல பார்த்தீங்கன்னா இயர் இருக்கு, ஆனால் மந்த் தப்பா இருக்கு, 13 இருக்கு, டேட்டும் தப்பா இருக்கு, 14 இருக்கு. அப்போ இங்க 22 இருக்கு, இங்க 24 இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க நான் என்ன வரும்னா 23 வரும்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ ரஃப் செக். ஸோ இப்போ இந்த மாதிரி இடத்துல ரெட் கலரா பாயிண்ட் பண்ணி காமிச்சிட்டோம் எங்கன்னா டேட்டா இல்லைன்னு. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணலாம்னா பாயிண்ட் செக் பண்ணணும். செக் பண்ணி எங்கேயாச்சும் தப்பு பண்ணியிருக்கா, டேட்டாஸ் மிஸ்மேட்ச் ஆயிருக்கா. ஸோ நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் அதை கண்டுபிடிச்சி அப்டேட் பண்ண பார்க்கணும். இப்படி பண்ணும் போது நம்மளுக்கு டேட்டா விஷுவலைசேஷன் ரொம்ப கிளாரிட்டியாக வரும். ஸோ இந்த மாதிரி செக்அப்லாம் பண்ணிட்டு போகும்போது ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ் நேம். ஸோ ஸ்டாண்டர்டைஸ் நேமுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்மாலில் இருக்குது, ஒன்று கேப்ஸில் இருக்குது, எதுவுமே ப்ராப்பராக இல்லை. ஸோ இதை அலைன் பண்ண போகிறோம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ரைட்டில் ஒரு காலம் இது பண்ணுறேன். இது ஏன் ரெட் கலரில் இருக்குன்னா நம்ம ஏற்கனவே ஒரு கண்டிஷன் ஃபார்மேட்டிங் கொடுத்துருக்கோம், அதனால இது ரெட் கலரில் இருக்குது. ஸோ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபார்முலா. ஸோ கூகுள் ஷீட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்னு ஒரு ஃபார்முலா இருக்குது.
இந்த ப்ராப்பர் என்ன பண்ண போகுதுன்னா நம்மளுக்கு ஒரு வேர்டிங் எப்படி இருக்கணும், ஒரு நேம் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அலைன் பண்ணும். இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்துட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ண சொல்கிறேன். ஸோ எல்லா நேமுமே ப்ராப்பராக வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கேப்ஸில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இதுன்னு சொல்லி எல்லாமே ப்ராப்பராக வந்திருக்கும். ஸோ இதுக்கு தான் இந்த ப்ராப்பர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எடுத்த அப்புறம் இதை ட்ராக் பண்ணணும். இந்த ட்ராக் பண்ணிட்டு காப்பி கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்துட்டு இங்கே என்ன பேஸ்ட் பண்ணணும், இங்கே வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸ்பேஸ் ஸ்பெஷலில் போய் வேல்யூஸ் ஒன்லின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணணும். இப்போ இது வந்துருச்சு. ஸோ எல்லாமே ப்ராப்பராக அலைன் ஆயிருக்கு. இப்போ இந்த காலமை நான் என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு வேர்ட்ஸ் வந்து ஸ்டாண்டர்டைஸாக இல்லை, மாறி மாறி இருக்கு, கேபிட்டல் ஸ்மாலில் இருக்கு, இல்லை ஃபுல்லாக கேபிட்டலில் மாற்றினாலும் அப்பர் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுல்லாக ஸ்மாலில் மாற்றினாலும் லோவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரிமூவ் த அன்வான்ட் ஸ்பேசஸ். ஒரு ஸ்பேசஸை எப்படி ரிமூவ் பண்ணணும். இப்போ வந்து எல்லாத்துலேயுமே ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே போய் ஃப்ரண்ட்டில் ஸ்பேஸ் விடுறேன். ஸோ இந்த ஜே போயிடுச்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் ஸ்பேஸ் விட்டுடுறேன். ஸோ பேக்லேயே 2-3 ஸ்பேஸ் விடுறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் அங்கங்கே ஸ்பேஸ் விடுறேன். இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால ஒரு வேர்ட்ஸ்க்கும் உட்காந்து ஸ்பேசஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ ஏன்னா தௌசண்ட்ஸ் கணக்கில் ரோஸ் இருக்கும் போது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா திருப்பியும் அதே ரைட் கிளிக் பண்ணிட்டு ஒரு காலம் இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ இங்க என்ன பண்ண போறேன்னா ஒரு ஃபார்முலா எழுத போறேன். என்ன ஃபார்முலானா ஈக்குவல் டு எழுதிட்டு ட்ரிம்னு டைப் பண்ணீங்கன்னா ஒரு இது வரும். அதை வந்து திருப்பி எந்த காலம் செலக்ட் பண்ணுமோ அந்த காலம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ அன்வான்ட் ஸ்பேசஸ்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ரிமூவ் பண்ணி கொடுத்த அப்புறம் திருப்பியும் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிட்டு காப்பி பண்ணிட்டு ஆஸ் பர் போன இதில் பண்ண மாதிரியே இங்கே கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸ்பேஸ் ஸ்பெஷல்னு போட்டு வேல்யூஸ் ஒன்லின்னு கொடுத்தோன்னா ஸோ திருப்பி இங்கே இதாகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம்னா இது ஃபுல்லாகவே டெலீட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நீங்கள் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா காலம் யூஸ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் டேரெக்டாக இங்கேயே எடுத்துகிட்டு போய் ஃபார்முலாஸ் எழுத முடியாது. ஃபார்முலாஸ் ஒரு இடத்துல யூஸ் பண்ணிட்டு அது காப்பி பேஸ்ட் பண்ணி வேணும்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஃபார்முலாஸை டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் காலமில் போட முடியாது. ஸோ இதுதான் டேட்டா கிளீனிங்கோட 5 ஸ்டெப்ஸ். இந்த 5 ஸ்டெப் தெரிஞ்சாலே போதும் நம்மளால டேட்டா கிளீன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் விஷுவலைசேஷன். ஸோ விஷுவலைசேஷனுக்கு அடுத்த வீடியோ டே 2 வீடியோவில் பயாட் டேபிள் சார்ட்ஸ் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா கிளீனிங்கை டே 1ல் பார்த்தாச்சு. ஸோ டே 2ல் நம்ம வந்து எக்ஸலில் ஃபார்முலாஸ் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு நான் போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு எல்லாமே விஸ்டாடெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை உங்களுக்கு குவரிஸ் இருந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்.